Hi friends, welcome back to Masala with Aslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான பன்னீர் டிக்கா மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ வாங்க இந்த டேஸ்டியான பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே 1 கப் அளவு தயிர் வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட்டியான தயிர் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் பச்சை கலர் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், ரெட் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகமும் வந்து க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்ச டிக்கா மசாலாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு 400 கிராம் அளவு பன்னீர் வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம ரெடி பண்ண மசாலா வந்து படுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் வந்து உடஞ்சிடாமல் லைட்டாக வந்து நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். இல்லைனா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்குமாவது இதை நல்லா வந்து மேரினேட் பண்ண விடுங்க. இப்போ நான் வந்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியும் கொஞ்சமாக கையில் வந்து க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் டிக்கா மாதிரி ஓவனில் OTGயில் வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு தவா இல்லை பேன் வச்சுட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் போதும். நான் இன்றைக்கி வந்துட்டு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். வெஜ்ஜீஸும் பன்னீரும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட தவாவில் இருந்து திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டிக்கா மசாலா நல்லா டேஸ்டியாக வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட டிக்கா மசாலா ரொம்ப டேஸ்டியாக வரும். பாருங்கள், பன்னீர் வந்து இந்தளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை ஆகிருக்கு. இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நான் இங்கே அதே கடாய் தான் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அது கூடயே வந்து க்ரஷ் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அந்த ஆயிலே வந்து இந்த மசாலாலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்துட்டு இதை சாட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 தக்காளி எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா ரெடிமேட் அதுவும் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவோட. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே அது நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த டொமேட்டோவில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் வந்து போயிடுச்சு. இது எப்படியே கடாயில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வணக்கி விடுங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரையிங்லேயும் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆன அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச பன்னீர் டிக்கா எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அந்த கிரேவியோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே இப்போ நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா குக் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா 10 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த டிக்கா எல்லாமே வந்து கலந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆச்சு. லைட்டாக வந்து நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வைக்க சொன்னது. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலான்னு எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியும் நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுடலாம் மேலே.
போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது இப்படியே குக் ஆகட்டும். குக் ஆனதும் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பன்னீர் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி இதை வந்து நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் நல்லா கட்டியாகி சூப்பராக நமக்கு தாபாலெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா கட்டியாக வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான், சப்பாத்தி, அப்புறம் பட்டர் நான் எல்லாத்துக்குமே, புலாவ் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனியும் நிறைய வீடியோ இதே மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.